ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆலு கோபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ப்ளக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணக்கப்புறம் காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு சீரகம், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ண பின்னாடி உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பின்னாடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு இதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டுட்டு நல்லா வெந்தக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஆலு கோபி ரெசிபி ரெடி ஆயிருச்சு.